விஸ்வாமித்திரர் தம் தமக்கை கவுசிகை நதியாய் மாறியதைக் கூற ராம இலக்குவர் அதிசயித்து பின்னர் கண்ட சோலை பற்றி வினவினர். வணக்கம் அன்பர்களே. கங்கைக்கும் மேலான கவுசிகை நதியின் பெருமையையும் அதன் பின்னணியில் ஒளிந்திருக்கும் அரியதொரு கதையையும் விஸ்வாமித்திர மாமுனிவர் ராம இலக்குவர்க்கு எடுத்துரைத்து வருகிறார். தன் கணவன் இரிசிகன் தவம் செய்து பிரம்மலோகம் அடைந்த போது கவுசிகை பொறுக்கலாற்றாமல் பெரும் நதி வடிவம் கொண்டு மண்ணுலகின் துயர் துடைக்க வந்தாள் என்று முந்தைய பாடலில் கம்பீரமாக கூறினார். இத்தனை பெரிய தியாகத்திற்கு பின்னால் ஒரு பெண்மணியின் கணவன் மீதான அன்புதான் காரணம் என்பதை எண்ணி ராம இலக்குவர் அதிசயத்தில் ஆழ்ந்திருந்தனர். இப்போது அந்த பேரதிசயத்துடன் பயணம் தொடர்கிறது. எம் முனாள் நங்கை இந்த இரு நதியாயினாள் என்று முனி புகழ கேளா அதிசயம் மிகவும் தோன்ற செம்மலும் இளையகோவும் சிறிது இடம் தீர்ந்த பின்னர் மைம்மலி பொழில் யாது என்ன மாதவன் கூறலுற்றான். எம் முனாள் நங்கை இந்த இரு நதி ஆயினாள் என்று. ஆம், ராமபிரானை பார்த்து இந்த உலக நன்மைக்காக ஆறாக பெருகி ஓடுகின்றாளே, இந்த ஆற்றின் தோற்றுவாய் என் தமக்கையாகிய கௌசிகைதான் என்று விஸ்வாமித்திரர் மெய்சிலிருக்க உரைத்தார். ஒரு பெருந்தபசியின் தமக்கை பெரும் நதியாகி மண்ணுலகின் பாவங்களை துடைக்க வந்தாள் எனும் இந்த உண்மை மாபெரும் தெய்வீக சக்தி கொண்ட மாமுனிவரால் சொல்லப்பட்ட போது எப்பேற்பட்ட உணர்வு மேலெழும். முனி புகழ கேளா அதிசயம் மிகவும் தோன்ற அந்த மாமுனிவர் இப்படி சொல்ல கேட்ட ராமபிரானும் இளையவனான இலக்குவனும் அடைந்த ஆச்சரியத்திற்கு அளவேது. புனிதமான நதியை கண்டதும் உண்டான பக்தியைக் காட்டிலும் அதன் பின்னிருக்கும் தியாகமும் உறவின் பெருமையும் அவர்களை பேருவகை கொள்ளச் செய்தன. அடடா, எத்துணை சிறப்பு இந்த நதிக்கு! ஒரு நங்கை தன் கணவன் மீது கொண்ட காதலால் உலகத்துக்கே நன்மை செய்யும் நதியாக மாறிவிட்டாளே என்று வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்களின் விழிகள் விரிந்தன, உள்ளம் உருகியது. செம்மலும் இளைய கோவும் சிறிது இடம் தீர்ந்த பின்னர் அப்படிப்பட்ட அதிசயம் நிறைந்த நதியின் கரையை விட்டு பெருமை வாய்ந்த அந்த ராமனும் இளைய இளவரசனாகிய இலக்குவனும் சிறிது தூரம் நடந்து சென்றார்கள். நதியின் ஓசை அடங்கி பசுமையான வனத்தின் அமைதி அவர்களை சூழ்ந்து கொண்டது. இந்த இயற்கையின் ஒவ்வொரு அசைவிலும் ஏதோ ஒரு மறைந்திருக்கும் கதை, ஏதோ ஒரு மகத்தான தத்துவம் ஒளிந்திருப்பதை உணர்ந்தபடியே அவர்கள் நடந்தனர். மைம்மலி பொழில் யாது என்ன? அப்போது மேகங்கள் வந்து தங்கிவிட்டனவோ என்று சொல்லும் அளவுக்கு அடர்ந்த மரங்கள் சூழ்ந்து கருமை நிறம் பூசப்பட்டு குளுமை தவழ்ந்த ஒரு சோலை கண்ணுக்கு விருந்தாய் நின்றது. அந்த சோலையின் பேரழகு ராமபிரானின் மனதை கவர்ந்தது. உலகத்தின் எல்லா அற்புதங்களையும் அறியும் ஆர்வம் கொண்ட ராமன் மாமுனிவரை நோக்கி, ஐயனே, மேகங்கள் நிறைந்த இந்த அழகிய சோலைதான் எது? இதன் சிறப்பு என்ன என்று பணிவுடன் கேட்டான். மாதவன் கூறலுற்றான். ராமபிரானின் அந்த கேள்வியை கேட்ட மாபெரும் தவசீலரான விஸ்வாமித்திரர் ராமனின் ஆர்வம் கண்டு மகிழ்ந்து அந்த சோலையின் மகிமையையும் அதன் பின்னணியில் உள்ள பெரும் கதையையும் சொல்லத் தொடங்கினார். ஆம் அன்பர்களே, ஒரு நதியின் பின்னணியில் இருந்த அதிசயத்தை கேட்ட ராமனும் இலக்குவனும் அடுத்து காணும் சோலையின் சிறப்பு யாதென வினவியுள்ளனர். அரும்பெரும் முனிவரோ அதற்கும் ஒரு மகத்தான வரலாற்றை சொல்லத் துணிகிறார். அந்த சோலையின் பெருமைதான் என்ன? அடுத்து வரும் பாடலில் அறிவோம்.